கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டிக் கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தும் விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். கடந்த சில வாரங்களாக நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்துல எதை குறிச்சு நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம்னா 17ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 17ஆம் அதிகாரம் என்பது அறுவடையின் காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை விவரிக்கக்கூடிய 3வது ஒரு கோணமா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த 17ஆம் அதிகாரத்துடைய முடிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலும் சமுதாயமும் சேர்ந்து எப்படி மகாபாபிலோன ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சகோதரர் கூட ஆரம்பத்தை சொன்ன மாதிரி யோவான இப்போ வழிநடத்திட்டு வர்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்ல ஒருத்தர். அப்படின்னா அந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூத்த சகோதரராகிய ரசல் பிரதர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரசல் பிரதர் யோவான் வகுப்பாருக்கு அநேக விஷயங்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதிகாரத்துல இருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுறாரு. அப்படின்னா இந்த ஒரு காரியங்களை யோவான் வகுப்பாராகிய நாம யார் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா ரசல் பிரதர் மூலமா தான் கத்துக்க போறோம் அப்படின்றத வேதம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவோம். நாம கூட போன வாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த என்ன பண்ணோம்னா கவனிச்சோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர் ரசல் அவர்கள் எழுதின எழுத்துக்கள் என்ன கிடையாது அப்படின்னா தவறாமை உள்ள எழுத்துக்கள் இல்லை. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் 12 அப்போஸ்தலர்கள் எழுதிட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் தவறாமை உள்ள எழுத்துக்கள். அந்த தவறாமை உள்ள எழுத்துக்கள் தான் நம்ம கையில இருக்கக்கூடிய வேதாகமத்துல இருக்குது அப்படின்றது என்ன பண்றோம்னா நம்ம பார்க்கிறோம். ஆனா பிரதர் ரசல் இந்த இடத்துல யோவான் கிட்ட பேசுறாரு, யோவான் கிட்ட சொல்ல போறாரு, இந்த உபதேசங்களை யோவானுக்கு சொல்ல போறாருன்றத பைபிள் சொல்லுது பாத்தீங்களா, ரெவிலேஷன். அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துட்ட காரியங்கள் எல்லாமே என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபாலியபிள் தான், அதாவது தவறாமை உள்ளதுதான். அதாவது ரசல் பிரதர் பைபிள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறாமை உள்ளதுதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பைபிள் இருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவான் ஒரு அப்போஸ்தலன். அந்த அப்போஸ்தலன் எழுதினதுனால வெளிப்படுத்தின விசேஷம் தவறாமை உள்ள எழுத்துக்கள். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த தூதன் யோவானுக்கு இதை சொன்னார் அப்படின்னா அது தவறாமல் உள்ளதுதான். அப்ப அந்த தூதன் யார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த தூதன் வேற யாரும் கிடையாது, நம்ம மூத்த சகோதரர் ரசல் பிரதர். அப்ப ரசல் பிரதர் ஒரு விஷயத்தை இப்படி யோவானுக்கு சொல்லுவார்னு பைபிள் சொல்லுச்சுன்னா அது உண்மை 100%. அந்த எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாதிரி இப்போ இந்த தூதன் யோவானுக்கு எதை காமிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 5 வசனங்கள்ல மகாபாபிலோன்னா யாரு அப்படின்றத நம்ம காமிச்சார். அப்படின்னா மகாபாபிலோன்னா யாருங்க? ரோமன் கத்தோலிக்க சபை அமைப்புனா என்ன, அது எப்பேற்பட்ட ஒரு மோசமான அமைப்பு என்பதை 7ஆம் கால சபைக்கு ரசல் தான் சொல்வார் அப்படின்றத ரெவிலேஷன் 70th சாப்டர் நமக்கு ரொம்ப தெளிவா என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. அதுதான் நம்ம போன வாரத்தை கூட நம்ம பார்த்தோம். அதை பார்த்து யோவான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆச்சரியப்படுறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் கால சபை புரிஞ்சுக்குது இவ்வளவு நாளா அவங்க நம்பிட்டு இருந்த கிறிஸ்தவ மண்டலம் தான் அந்தி கிறிஸ்து அமைப்பே அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது பிரதர் ரசலுடைய எழுத்துக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு பயங்கரமான ஆச்சரியத்துக்குள்ள யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் கால சபை வருது அப்படின்றத பாக்குறோம். அதுக்கப்புறமா வசனம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம்னா தூதனானவன் யோவானை பார்த்து என்ன சொல்றாருன்னா இதுக்கே ஆச்சரியப்படாத அப்படின்னா இந்த பெயர் சபையினுடைய இந்த ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய பாஸ்ட பார்த்தே இவ்வளவு ஆச்சரியப்படுறையே, பட் இதனுடைய எதிர்காலத்தையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு காண்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உனக்கு நானு ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதுமாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் என்ன பண்றேன் உனக்கு நானு சொல்றேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அப்ப ஸ்திரீனுடைய ரகசியம்னா என்ன, அந்த மிருகத்தினுடைய ரகசியம்னா என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா என்ன பண்ண போறேன்னா உனக்கு சொல்ல போறேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு.
நீ கண்ட மிருகம் முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது அப்படின்றத சொல்றாங்க. அப்படின்னா இதற்கான அர்த்தத்தை நம்ம போன வாரமே நம்ம பார்த்துட்டோம். அந்த என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா 17ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிருகம் அப்படின்னு சொன்னாலே ஒட்டுமொத்த போப்பு மார்க்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய புனித ரோம சாம்ராஜ்யம் அப்படின்னு பொதுவான ஒரு விளக்கத்தை கொடுக்கும். 17ஆம் அதிகாரத்து வரைக்கும் தேவன் அப்படியே எழுதியிருக்காரு. ஆனா 17ஆம் அதிகாரத்தை நம்ம பிரிச்சு பிரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதன் அடிப்படையில 17ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய ஸ்திரீ யாரை மட்டும்தான் அடையாளப்படுத்தும்னா ரோமன் கத்தோலிக்க சபையை மட்டும்தான் அடையாளப்படுத்தும். அந்த ஸ்திரீ ஏறி இருக்கக்கூடிய மிருகத்தின் சரீரம் எதை அடையாளப்படுத்தும்னா அந்த ஸ்திரீ ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை அதை அடையாளப்படுத்துது. அது மட்டும் இல்லாம 7 தலைகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைதனை சிந்திக்கும். அப்படின்னா போப்பு மார்க்கத்தினுடைய ஆதரவோடு செயல்பட்ட அடுத்தடுத்த 7 பேரரசுகளை 7 சாம்ராஜ்யங்கள் அது என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். 10 கொம்புகள் எதை அடையாளப்படுத்தும்னா அந்த அடுத்தடுத்து வந்த 7 சாம்ராஜ்யங்களுக்கு ஆதரவா இருந்த 10 கொம்புகளை ஐரோப்பால இருந்துட்டு 10 முக்கியமான தேசங்களை அதை படுத்தும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்படின்னா 17ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் மிருகம் வேற ஸ்திரீ வேற. அப்படின்னா 17ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய மிருகம் போப்பு மார்க்கம் இல்ல அப்படின்றத ரொம்ப தெளிவா என்ன பண்ணோம்னா நம்ம பதிவு பண்ணிக்கணும். ஏன்னா 17ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய ஸ்திரீ அந்த வேசி ஸ்திரீ தான் போப்பு மார்க்கம் அப்படின்றது நம்ம பார்க்கணும். சோ அது மட்டும் இல்லாம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நீ கண்ட மிருகம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்ல, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது அப்படின்னு தூதன் யோவான் கிட்ட என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்ப தூதன் யார் இந்த இடத்துல? பிரதர் ரசல். யோவான் யாரு? 7ஆம் கால சபை. அப்படின்னா பிரதர் ரசல் 7ஆம் கால சபையின் காலப்பகுதியில அவர் ஊழியம் செய்யும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ கண்ட மிருகம் முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிற, இப்போ இல்ல, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இந்த பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது அப்படின்ற இந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு குழு. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிருகம் முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படின்னா பாஸ்ட்ல அந்த மிருகம் யாரு? மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டம் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணுச்சு. அதுதான் பாதாளத்திலிருந்து ஏறி வந்து புரட்சி பண்ணுச்சு. அது எப்போ? முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிற. எப்ப இருந்துச்சு? ரசிலுடைய காலப்பகுதிக்கு முன்னாடி இருந்துச்சாங்க. அப்படின்னா அது முன்னாடி இருந்த காலப்பகுதி எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி அடையாளப்படுத்துது அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னா பாதாளத்துல இருந்தாங்க ஜனங்க. பாதாளம் என்பது ஒரு செயல்பட முடியாத வல்லமையற்ற ஒரு நிலைமை அடையாளப்படுத்துது. பாதாளத்திலிருந்து ஏறி வர்றது எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா செயல்படாத நிலைமையிலிருந்து செயல்படக்கூடிய நிலைமைக்கு வர்றது, வல்லமை இல்லாத நிலைமையிலிருந்து வல்லமை உள்ள நிலைமைக்கு வர்றது. அப்பேற்பட்ட நிலைமைக்கு யார் வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனக்கூட்டம் வந்துருச்சு. அந்த ஜனக்கூட்டம் ஏறி வந்து பிரான்ஸ்ல என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆட்சியை அமைச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆட்சியை அமைத்து விட்டார்கள். சோ ஏறி வந்துச்சு, முன்னாடி இருந்து மிருகம் இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ரசல் பிரதர் 7ஆம் கால சபை கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் ஊழியம் பண்ணும் பொழுது இல்ல, ஏன்னா புரட்சி என்ன ஆயிடுச்சுங்க? அடங்கிருச்சு. ஆனா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது அப்படின்றத பார்த்தோம். எதிர்காலத்துல மறுபடியும் இந்த ஜனங்கள் பாதாளத்துல இருந்து ஏறி வர போறாங்க. பாதாளத்துல இருந்து ஏறி வர்றதுன்னா செயல்பட முடியாத நிலைமையில இருந்து வல்லமையற்ற நிலைமையில இருந்து ஏறி வந்து மிகப்பெரிய புரட்சி செய்ய போறாங்க. அது மகா பெரிய புரட்சியா இருக்கும் போது அங்க பிரெஞ்சு புரட்சியின் போது நகரத்தில் 10ல் 1 பங்கு தான் விழுந்துச்சு. இந்த சமயத்துல மீதம் இருக்கக்கூடிய 9 பங்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விழப்போகுது. அப்படின்னா எதிர்காலத்துல மிகப்பெரிய மக்கள் புரட்சி வரும் அப்படின்னு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தூதன் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த மக்கள் புரட்சி எப்படியே இருக்கும்னு சொல்லி கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா முன்னாடி வந்த மக்கள் புரட்சி மாதிரி இருக்கும்ன்றத தூதன் தெளிவா சொல்றாரு. அப்படின்னா ரசலுடைய எழுத்துக்கள்ல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா மகா உபத்திரவம் எப்படி இருக்கும்னா பிரெஞ்சு புரட்சி மாதிரி இருக்கும் சொல்லி. பிரெஞ்சு புரட்சி தான் வரக்கூடிய மகா உபத்திரவத்துக்கு ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. என்ன ஆச்சரியமான விஷயம் பாருங்க, இந்த மகா உபத்திரவத்தையும் பிரெஞ்சு புரட்சியும் ரொம்ப அருமையா
கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்த ஒரே நபர் வரலாற்றுல யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூத்த சகோதரர் தான். அப்படின்னா வெளிப்படுத்தும் விசேஷத்துல என்ன சொல்லுவாரோ அதை அவர் சொல்லி கொடுத்துட்டார். அப்படின்னா வெளிப்படுத்தும் விசேஷத்துல வரக்கூடிய தூதன் அவர் தானா? அவர் தான் 7ஆம் கால சபை. அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதை ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா நமக்கு ப்ரூஃப் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விசேஷம் 17ஆம் அதிகாரம் அப்படின்றத பார்க்கணும். சோ இதெல்லாம் நம்ம போன வாரமே நம்ம பார்த்துட்டோம். அதை நம்ம இந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்கணும்னா அது கொஞ்சம் ரிவைஸ் பண்றதுக்கு தேவைப்படும். அதுக்காக தான் ஒரு ரிவிஷனுக்குள்ள போனோம். இப்ப நம்ம 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அதனுடைய தொடர்ச்சியை வாசிக்கலாம். 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். எந்த 7 தலைகளும்? அந்த மிருகத்தினுடைய 7 தலைகளும் வேற ஒண்ணும் இல்லையம்மா, அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 தலைகளாம். 7 மலைகளாம். 10ஆம் வசனம். அவைகள் 7 ராஜாக்கள். அவைகள் 7 ராஜாக்களாம் அப்படின்ட்டார். அப்படின்னா 9ஆம் வசனத்துல என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா அந்த 7 தலைகளும் வேற ஒண்ணும் இல்லைங்க, அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய 7 மலைகள் அப்படின்றார். அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மலைகள் வேற ஒன்றும் கிடையாது, அவைகள் 7 ராஜாக்களாம் அப்படின்றார். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். இதுல 5 பேர் என்ன பட்டாங்களாமா? விழுந்துட்டாங்களாம். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் அப்படின்னு. அப்படின்னா இந்த 2 வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி எதை சொல்லி ஆரம்பிக்கிறார்னா ஞானம் உள்ள மனம் இதிலே விளங்கும். அப்படின்னா இந்த இடத்துல தூதன் நாம சத்தியத்தினுடைய அறிவை செயல்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்படின்னா ஞானம் எப்பதான் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ள ஒரு அறிவு இருந்தாதான் ஞானம் கிடைக்கும். ஏன்னா விஸ்டம் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். நாலேஜ் இல்லாம எது கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம் கிடைக்காது. அப்படின்னா இந்த இடத்துல ரசல் பதர் அறுவடையும் கால சபைக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அடையாள பாஷையை கம்பேர் பண்ணி பாருங்க, நீங்க நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்க, நீங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் மட்டும்தான் இதற்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஞானம் உள்ள மனம் இதிலே விளங்கும். எதிலே விளங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு சொல்லி கொடுக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளங்கும். இதுல என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? தேவன் டைரக்டா என்ன பண்ணிருக்க மாட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள ஒரு அடையாளத்தை விளக்குவதற்கு நேரடியான அர்த்தத்தை சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கு பதிலா ஒரு அடையாளத்தை விளக்குவதற்கு வேற ஒரு அடையாளத்தை என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்பார். அந்த வேற ஒரு அடையாளத்துல இருக்கக்கூடிய அடையாள பாஷை யாருக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் அதை புரிஞ்சிருக்கும். அப்படின்னா அவருடைய பரிசுத்தவான்களை மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவருடைய பரிசுத்தவான்கள் மட்டும்தான் 7ஆம் கால சபைக்கு தூதனுடைய பேச்சை கேட்பாங்க. அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு என்ன தெளிவா புரிய வருதுன்னா யோவான் வகுப்பாரா இருந்து நாம சபையா போனோம்னா தூதன் என்ன சொல்றாரோ, பைபிள்ல தூதன் என்ன சொல்றாரோ அத 7ஆம் கால சபை கேட்கலாம், சபை ஆக முடியாதுன்றது ரொம்ப தெளிவா நமக்கு புரியும். பட் இப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா அந்த 7 தலைகள் வேற ஒண்ணும் இல்ல, 7 மலைகளாம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி இந்த 7 மலைகள் வேற ஒன்றும் கிடையாது, அது 7 ராஜாக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்படின்னா 3 விஷயத்தை இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா ஈக்குவல் பண்ணிட்டாரு. 7 தலைகளும் ஒண்ணுதான், 7 மலைகளும் ஒண்ணுதான், 7 ராஜாக்களும் ஒண்ணு. அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல நாம அந்த மலைகள் எதுன்னு கண்டுபிடிக்கும் பொழுது அதுவும் இந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய 7 மலைகள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இதுல நம்ம பதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்திரீ யார அடையாளப்படுத்தும் நமக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்திரீ வேற யாரும் கிடையாது, அந்த ஸ்திரீ வேற யாரும் கிடையாது, ரோமன் கத்தோலிக்க சபை. வேதமானவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்ற விஷயம். அப்படின்னா மலைகள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். மலை அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அது எதை அடையாளப்படுத்துங்க? ராஜ்யத்தை அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைகள் அப்படின்னு சொல்லிட்டாலே அது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது
ராஜ்யத்தை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்தும் அப்படின்னா. அப்படின்னா 7 மலைகள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 ராஜ்யங்களை அடையாளப்படுத்தும். 7 பேரரசுகளை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்தும். அப்படின்னா இந்த 7 தலைகள் என்பது வேற ஒண்ணும் கிடையாது, அது 7 பேரரசுகள். அந்த 7 பேரரசுகள் எதுங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, எந்த 7 பேரரசுகளை இந்த போப்பு மார்க்கம் ஆதிக்கம் செலுத்துச்சோ, ஏன்னா அது மேல உட்கார்றதை எதை அடையாளப்படுத்துதுன்னா ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். அப்படின்னா அந்த ஸ்திரீ ஆதிக்கம் செலுத்தின 7 பேரரசுகள் தான் அந்த 7 தலைகள் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா தலையில தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்திக்க முடியும். கரெக்டுங்களா? தலையில தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்திக்க முடியும். அப்படின்னா இந்த 7 பேரரசுகளுக்கும் ஒவ்வொரு பேரரசுக்கும் ஒவ்வொரு கொள்கை தத்துவம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பேரரசுகளுக்கும் ஒவ்வொரு கொள்கை தத்துவம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது தெளிவா நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போப்பு மார்க்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சுவிசேஷ யுகத்துல 7 பேரரசுகள் இருந்துச்சு. அந்த 7 பேரரசுகளுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருந்துச்சு. அந்த கொள்கையை வச்சுதான் என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா அந்த மிருகத்தின் சரீரத்தை கட்டுப்படுத்திருக்கு. புரிஞ்சுங்களா? மிருகத்தின் சரீரத்தை கட்டுப்படுத்திருக்கு. அந்த மிருகம் எதை அடையாளப்படுத்துது? மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தி வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7 பேரரசுகள், அடுத்தடுத்து வந்த 7 பேரரசுகள் தங்களுடைய ராஜாங்க தத்துவங்கள் மூலம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அதுக்கு ஆதரவா 10 கொம்புகள் இருக்கு. அந்த 10 கொம்புகள் வேற ஒன்றும் கிடையாது, ஐரோப்பால இருக்கக்கூடிய முக்கியமான தேசங்களை அடையாளப்படுத்தும். பட் இது எல்லாத்துக்கும் மேல யார் உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேசி உட்கார்ந்து. அந்த வேசி வேற யாரும் கிடையாது, ரோமன் கத்தோலிக்க சபை. அப்படின்னா 7 காலப்பகுதிகளாக 7 மிகப்பெரிய பேரரசுகள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அதுதான் அந்த 7 தலைகள். அந்த 7 தலைகள் வேற ஒன்றும் கிடையாது, 7 ராஜ்யங்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த 7 ராஜ்யங்கள் எப்பத்துல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ ஸ்திரீ உட்கார ஆரம்பிச்சுச்சோ, எப்போ ஸ்திரீ கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சுச்சோ இந்த பேரரசுகள் மீது, அப்போத்துல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பம். அதனால முதலாவது தலை போப்பு மார்க்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த முதல் ரோம சாம்ராஜ்யம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டீனியன் எம்பையர். ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட முழுசா போப்பு கிட்ட அதிகாரம் இல்லை. ஜஸ்டீனியன் வந்துதான் கிபி 539 நீங்க தான் பாண்டிஃபெக்ஸ் மேக்சிமஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை, நீங்க தான் தலைமை மத ஆளுநர் எனக்கூடிய மிகப்பெரிய அதிகாரத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. அதனால முதலாவது தலை எதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டீனியனுடைய எம்பையர், 2வது தலை சார்மேனுடைய எம்பையர், 3வது தலை ஓட்டோனுடைய ஹோலி ரோமன் எம்பையர், 4வது தலை லெப்பல்ஸ்னுடைய திரும்பியும் உருவாக்கப்பட்ட புனித ரோம சாம்ராஜ்யம், 5வது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெப்போலியனுடைய பிரெஞ்சு எம்பையர், 6வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்டர் இமானுவலுடைய அரசாட்சி, 7வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிட்லர்னுடைய நாசி அரசாட்சி. 7வது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிட்லர்னுடைய நாசி அரசாட்சி. போப்பு மார்க்கத்தினுடைய ஆதரவோடு செயல்பட்ட மிகப்பெரிய பேரரசு, கடைசி பேரரசு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிட்லர்னுடைய பேரரசு தான். சோ இதுல பாக்குறோம் மவுண்டெயின் மலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஏதோ சாதாரண ராஜ்யம் கிடையாது, அது மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள், மிகப்பெரிய பேரரசுகள். பேரரசுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேரரசுகளுக்குள்ள நிறைய நிறைய சின்ன சின்ன அரசாங்கங்கள், நிறைய சின்ன சின்ன ராஜ்யங்கள்லாம் இருக்கும். அப்படின்னா நிறைய சின்ன சின்ன ராஜ்யங்கள்லாம் உள்ள அடக்கினது தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேரரசு அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவோம். அந்த மாதிரி 7 முக்கியமான பேரரசுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எது வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்திரீ வச்சிருக்கு. அப்படின்னா இந்த 7 தலைகள் 7 மலைகளாம் அப்படின்றதுல இருந்து எதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 ராஜ்யங்கள், 7 பேரரசுகளை அடையாளப்படுத்துது அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அதே சமயத்துல அவைகள் 7 ராஜாக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அப்படின்னா அவைகள் 7 ராஜாக்கலாம் அப்படின்னு இருக்குது. இந்த 7 தலைகள் 7 மலைகள் அப்படின்னு பார்த்துட்டோம், அவைகள் 7 ராஜாக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பேரரசுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு பேரரசுகளையும் உருவாக்குனது ஒரு முக்கியமான ராஜா.
அந்த ராஜானாலதான் அந்த பேரரசு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாயிருக்கும். உதாரணத்துக்கு இந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்டினியன்னாலதான் ஜஸ்டினியன் எம்பையர் என்ன இருக்குன்னு உருவாயிருக்கு. நெப்போலியன்னாலதான் நெப்போலியனுடைய பிரெஞ்சு எம்பையர் என்ன இருக்குன்னு உருவாயிருக்கு. ஹிட்லர்னாலதான் ஹிட்லருடைய நாசி எம்பையர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாயிருக்கு. அதனாலதான் இந்த இந்த 7 மலைகளும் 7 ராஜாக்கலாம் அப்படின்னு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7 பேரரசுகளையும் உருவாக்குனது அதனுடைய முதல் ராஜாக்கள். அப்படின்னா இந்த இடத்துல இந்த 7 ராஜ்யங்களையும் எதோட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 7 ராஜ்யங்களை உருவாக்கின முதல் ராஜாக்களை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை அடையாளப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இப்போ தெளிவா புரியும் நான் நம்புறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவைகள் 7 ராஜாக்களாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவைகள் 7 ராஜாக்களாம்? அந்த 7 ராஜாக்கள் வேற ஒண்ணும் கிடையாது, 7 ராஜ்யங்கள். ஏன் ராஜாக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? அந்த 7 ராஜ்யங்களை உருவாக்குனது ஒவ்வொரு ராஜாக்கள். அப்படின்னா அந்த 7 முக்கியமான ராஜ்யங்களை உருவாக்கின ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் முதல் ராஜா இருந்திருப்பார் இல்லையா, அந்த ராஜாக்களை தான் இதை அடையாளப்படுத்தி. அப்படின்னா இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறது யாரு? பிரதர் ரசல், இந்த தூதன். அப்படின்னா இந்த இடத்துல ரசல் தான் இந்த தூதன் என்று நமக்கு தெரிஞ்சிட்டதுனால தெளிவா இந்த வசனத்துக்கு நம்ம டைம் லைன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஒரு காலப்பகுதி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுத்தலாம். அப்படின்னா இந்த 10ஆம் வசனம் யாருடைய காலப்பகுதியை அடையாளப்படுத்துதுன்னா பிரதர் ரசல் அவருடைய ஊழிய காலப்பகுதி அதை அடையாளப்படுத்துது. எப்படி பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதர் ரசல் சொல்றாரு யோவான் வகுப்பார்க்கிட்ட இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பிரதர் ரசல் ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது இந்த 7 சாம்ராஜ்யங்கள் 5 சாம்ராஜ்யங்கள் விழுந்துருச்சு, ஏற்கனவே விழுந்துருச்சு. ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரதர் ரசல் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு சாம்ராஜ்யம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா நடந்து கொண்டு இருந்திருக்குது. மற்றவன் இன்னும் என்ன பண்ணல, வரவில்லை அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இன்னும் 7ஆவதா இன்னொரு சாம்ராஜ்யம் என்ன பண்ணணும், வரணும். அப்படி வரும்போது அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான், அவன் கொஞ்ச காலம் என்ன பண்ணுவான்னா தரித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா பிரதர் ரசல் ஊழியர் செய்திருக்கும் பொழுது எத்தனாவது மலை அல்லது எத்தனாவது தலை அல்லது எத்தனாவது ராஜாவுடைய பேரரசு நடந்து கொண்டிருந்தது போப்பு மார்க்கத்துடைய ஆதரவு. உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன், நீங்க கேள்விக்கு பதில் சொல்றதை வச்சுதான் இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது புரிஞ்சுச்சா அப்படின்றது புரிய வரும். அப்ப பிரதர் ரசல் யோவான் கிட்ட பேசும்பொழுது எத்தனாவது தலை நடந்து கொண்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேன்டாஸ்டிக், வெரி குட். சோ சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆவது தலை. பிரதர் ரசல் ஊழியம் செய்துட்டு இருக்கும் பொழுது விக்டர் இமானுவேல் அரசாட்சி நடந்துருச்சுங்க. விக்டர் இமானுவேல் டைனாஸ்டி என்ன ஆயிட்டு இருந்துச்சு பார்த்து நடந்துட்டு இருந்துச்சு. பட் அதுக்கு ஆதரவாக எது இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா போப் இருந்துச்சு. பட் போப்பு மார்க்கத்தினுடைய ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம். அது போப்பு மார்க்கத்துடைய அபிஷியல் எம்பையரா இருந்துச்சு, அபிஷியலான பேரரசா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பேரரசுடைய அபிஷியல் ரிலிஜியனாவும் எது இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கம் இருந்துச்சு அப்படின்றத பாருங்க. அப்படின்னா இந்த காலப்பகுதியில விக்டர் இமானுவேல் டைனாஸ்டி அப்ப சொல்றாரு 5 பேர் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறார். அப்படின்னா 5 தலைகள் என்ன ஆயிடுச்சு, விழுந்துருச்சு. 5 சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே. அப்படின்னா நெப்போலியனுடைய பிரெஞ்சு எம்பையர் முடிவுக்கு வந்துருச்சு பிரதர் ரசல் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது. இன்னும் ஒருத்தன் வரல, 7ஆவது ஒருத்தன் என்ன பண்ண போறான், வரப்போறான். அவன் வரல. யாருடைய காலப்பகுதியில? ரசல்தோட காலப்பகுதியில. அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறான். அப்படின்னா அந்த 7ஆவதா இருக்கக்கூடிய அந்த அவன் எவன்? அந்த 7ஆவது தலை யாரு? 7ஆவது ராஜா யாரு? 7ஆவது மலை எதை அடையாளப்படும்? 7ஆவது மலை எதை அடையாளப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிட்லருடைய நாசி எம்பையர்.
வெரி குட். ஹிட்லருடைய நாசி எம்பையர் தான் அதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சோ அப்படி இருக்கும் பொழுது தெளிவா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவன் கொஞ்ச காலம் என்ன பண்ணிருக்கணும், தரித்திருக்கணும் அப்படிங்கிறான். அப்படின்னா கொஞ்ச காலம் தரித்திருந்தார் ஹிட்லர். எத்தனை, ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் இருந்துச்சு அவருடைய அரசாட்சி. அதுக்கப்புறம் இல்லாம போயிருச்சு. ஆனா நல்லா புரிஞ்சுக்கலாம், இது நமக்கு பொறுத்த வரைக்கும் பாஸ்ட், நமக்கு பொறுத்த வரைக்கும் பாஸ்ட், ஏஞ்சலுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர். இப்போ தெளிவா ஒரு விஷயத்த பத்தி சொல்லுங்க. நம்முடைய காலப்பகுதியில நம்முடைய காலப்பகுதியில 7 தலைகளும் அல்லது 7 மலைகளும் நிறைவடைஞ்சிருச்சா? 7 ராஜாக்களும் விழுந்துட்டாங்களா? நம்முடைய காலப்பகுதியில நம்முடைய காலப்பகுதியில 7 ராஜாக்களும் விழுந்துட்டாங்களா? எஸ் ஆர் நோ அப்படின்னு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லலாம்? வெரி குட். 7 ராஜாக்களும் என்ன பண்ணிட்டாங்க? விழுந்தாச்சு. அப்படின்றது என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பாக்கணும். சோ அதுதான் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல 5 பேர் விழுந்தார்கள் அப்படின்னா இந்த கணக்கு 7ஆம் தூதன் காலத்தை சார்ந்ததாகும். 5ஆம் தலை மலை அல்லது ராஜா நெப்போலியன் சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. 7ஆம் தூதன் காலத்தில் இந்த 5ஆம் சாம்ராஜ்யம் மறைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஒருவன் இருக்கிறான் 7ஆம் தூதனுடைய காலத்தில், அதாவது 6ஆம் தலையாகிய விக்டர் இமானுவேலுடைய வம்சம் ஆட்சி புரிஞ்சிருந்துச்சாம். 7வது இன்னும் வரல. யாருடைய காலப்பகுதியில? ரசல் பதருடைய காலப்பகுதியில. நாசிச பாசிச சாம்ராஜ்யம் அது என்ன ஆகலாம், வரல. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். வரும்போது அப்படின்றதுனா இது பிரதர் ரசூலுடைய மறைவுக்கு அப்புறமா, 7ஆம் தூதனுடைய மறைவுக்கு அப்புறமா பிறகு நடக்கூடிய விஷயம். கிபி 1930 இருந்து 1945 வரைக்கும் ஏறக்குறைய இருந்துச்சு நாசி பாசிச எம்பையர். அதோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா முடிஞ்சிருச்சு. அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய காலப்பகுதியில 7 தலைகள், 7 மலைகள், 7 ராஜாக்கள், இது மூணுமே ஒண்ணுதான். இதனுடைய காலப்பகுதியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அது ரொம்ப தெளிவா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். அப்ப 7மே நம்முடைய காலப்பகுதியில முடிஞ்சு போச்சு. அப்படின்னா நம்முடைய காலப்பகுதியில என்ன பிரதர் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அத வாசிச்சோம்னா சொல்றாரு முக்கியமான விஷயத்த. இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரே ஒரு வசனத்தை நம்ம தெளிவா புரிந்து கொள்வதற்காக தான் இது வரைக்கும் ரொம்ப கவனிப்போட என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விளக்கி வந்திருக்கோம். நாம அப்படின்னா நம்முடைய காலப்பகுதியில 7 தலைகளே இல்ல. 7 தலைகளே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 7 ராஜாக்கள் விழுந்துட்டாங்க. 7 சாம்ராஜ்யங்கள் விழுந்து போச்சு. அப்படின்னா இதுக்கப்புறமா போப்பு மார்க்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் வருமானு பாத்தீங்கன்னா வராது. ஏன்னா 7 தலைகள் முடிஞ்சு போச்சு. ஆனா அடுத்தது என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு விஷயம் நடக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்ததும் இராததுமாகிய மிருகம் இருக்கு இல்லையா, அதுதான் 8வது ஆனவனும். 8 அவன் தான். யாருங்க அந்த 8 அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வேலிருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இந்த வசனம் நம்முடைய காலப்பகுதியில தீர்க்கதர்ஷனம், எக்ஸைட்டிங்கான ஆச்சரியத்தக்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய தீர்க்கதர்சனம். அதனால ரொம்ப சிரத்தை எடுத்து ஜாக்கிரதையோட நாம எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கணும். அப்படின்னா அடுத்து மிருகம்தான் 8வது ஆனவனும் அப்படின்னு சொல்லப்பட்டோம். மிருகம்தான் 8வது ஆனவன் அப்படின்னு சொல்லப்பட்டோம். அப்படின்னா யார் இந்த மிருகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிருகத்தை பத்தி தான் நம்ம ஏற்கனவே 8ஆம் வசனத்துல நம்ம பார்த்திருக்கோம். நீர் கண்ட மிருகம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்ல. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது. இதே வார்த்தை வருதுங்களா? நீ நம்ம போன கிளாஸ்ல பார்த்தா அதே மிருகத்தை பத்தி மறுபடியும் சொல்லணும்.
8ஆம் வசனத்துக்கும் 11ஆம் வசனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆணவம் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருப்பான். அந்த நாசமடைய போகிறவன் தான் மிகப்பெரிய லிங்க். 8வது வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்? நீ கண்ட மிருகம் முன்னாடி இருந்துச்சு, யோவான் கிட்ட சொல்றார் தூதன். இப்போ இல்ல, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடையும். அப்படின்னா 11ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய எட்டாவது ஆணவனும் என்ன பண்ண போறான்? நாசமடைய போறான். எதிர்காலத்தில் வரக்கூடிய மிருகமும் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா நாசமடைய போகுதுன்னா, அப்படின்னா 8வது ஆணவன் யாரு? 8வது ஆணவன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இந்த பதில் சொல்லுங்க. 8வது ஆணவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபென்டாஸ்டிக்கான பதில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ராணுவம். கர்த்தருடைய ராணுவம் அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள், மிகப்பெரிய புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள். அப்படின்னா அந்த 8வது ஆணவன் வேற யாரும் கிடையாது, ஜனங்கள். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே இதே 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, பின்னும் அவனை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர்களும். அப்படின்னா இந்த இடத்துல டைரக்டா சொல்ல, அந்த மிருகத்தின் சரீரம் எதை அடையாளப்படுத்துதுன்னு, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிறது ஜனக்கூட்டம் அப்படின்னு. அப்படின்னா தெளிவா 8ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? நீ கண்ட மிருகம் முன்னாடி இருந்துச்சு, பாதாளத்திலிருந்து ஏறி வந்து. எப்போ? பிரெஞ்சு புரட்சியின் சமயத்தின் போது. அது முன்னாடி. ஏன்னா ரசல் பிரதர் இத சொல்லும் பொழுது பிரெஞ்சு புரட்சி நடந்து முடிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப இல்ல, திரும்பி ஏறி வந்து நாசமடைய போகிறான் அப்படின்னு 8ஆம் வசனம் சொன்னார் இல்லையா? அதேதான் இப்ப சொல்றாரு. 7 தலை நம்முடைய காலப்பகுதியில முடிஞ்சு போச்சு. ஏன்னா 7வது தலை ஹிட்லருடைய நாசி பாசிச சாம்ராஜ்யம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய காலப்பகுதியிலே 7 சாம்ராஜ்யங்கள் முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்னதான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பியும் போப் மார்க்கத்தின் கீழே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வருமானு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா 7 தலைகள் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறது யாருதான் பாத்தீங்கன்னா, அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல 7 மலைகள் மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்குது. 8வது அவன் மேல என்ன பண்றது இல்லைங்க, உட்கார்ந்துல. இது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8வது. ஒரு விஷயத்த அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அந்த 8வது வேற யாரும் கிடையாது, மக்கள் கூட்டம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. போப்பு மார்க்கத்தை ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மக்கள் கூட்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த 8வது எதிர்காலத்துல மறுபடியும் வரப்போறானா? எதுல இருந்து? பாதாளத்திலிருந்து ஏறி வந்து என்ன பண்ண போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போறான். இப்ப என்ன தெரியுங்களா ஆச்சரியமான ஒரு விஷயம்? இதுல 8வது ஆணவனும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லப்படல. 8th ஹெட், 8வது தலை அப்படின்லாம் சொல்றேன். தலை முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். 8வது தலை அப்படின்லாம் சொல்ல. 8வது ஆணவன் அவன் 8வது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து, அவன் 8வது தலை அப்படின்னு சொல்லப்படல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மிருகத்துக்கு 7 தலைகள் தான் இருக்குது. 8வது அப்படின்னு ஒரு தலை இல்ல. அதனால there is no 8th head. அப்படின்னா தேவன் ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும் விரும்புகிறார் இந்த இடத்துல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னா, 8வது மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்ன பண்ண போகுது, தோன்ற போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. வேற ஒரு புது விஷயத்தை எதிர்பார்க்கணும். அந்த புது விஷயம் எப்படி இருக்குமா, 8வதா இருக்கும், புதுசா இருக்கும். ஆனா அது 8வது தலைலாம் இல்லை. அப்படின்னா என்னங்க 8வது நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருந்ததும் படிங்க 11ஆம் வசனம். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8வது ஆவணம் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறது, நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான்.
மிகப்பெரிய குழு இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமா இருப்பான். அப்படின்னா யாருங்க இந்த வரக்கூடிய எட்டாவது ஆனவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எட்டாவது ஆனவன் எங்க இருந்து தோன்றவனா இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமா இருப்பான். அப்படின்னா இந்த எட்டாவது ஆனவன் ஏற்கனவே அந்த ஏழுக்குள்ள இருந்திருக்கிறான். அதுல எப்படி சொல்லனா, அந்த 7 தலையினுடைய சரித்திரத்தை நீங்க புரட்டி பாத்தீங்கன்னா, அந்த 7 தலைக்குள்ள இந்த எட்டாவது ஆனவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்திருக்கிறான். அதே மாதிரி என்ன பண்ண போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போறான். அப்படின்னா அந்த 7 தலைக்குள்ள எட்டாவது ஆனவன் எந்த தலைக்குள்ள ஏற்கனவே இருந்திருக்கிறான், அவன் மறுபடியும் வரப்போறான் இருந்த மாதிரியே. அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டா? அந்த 7 தலைக்குள்ள எட்டாவது ஆனவன் எந்த தலைக்குள்ள இருந்திருக்கிறான்? ஏன்னா வேழில இருந்து தோன்றுகிறவன் சொல்லு, எந்த தலைக்குள்ள இருந்து. ஃபேன்டாஸ்டிக் பதில், எல்லாம் அருமையா கண்டுபிடிக்கிறீங்க. சோ 5th, வெரி குட். சோ 5வதுல என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா இருந்திருக்கு. அப்படின்னா 5வதுல யாருடைய அரசாட்சி? அது நெப்போலியனுடைய பிரெஞ்சு எம்பையர். விச் மீன் அப்படின்னா தெளிவா ஏற்கனவே இந்த விஷயம் பிரெஞ்சு புரட்சியின் போது இருந்திருக்குது. அந்த பிரெஞ்சு புரட்சியோட இருந்த அந்த விஷயம் 8th ஃபேக்டரா என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது. அப்படின்னா 8வதா 7 பேரரசுகள் வந்துருச்சு, வந்து போயிடுச்சு. 8வதா என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேரரசு வர போறது இல்ல, மிகப்பெரிய மக்கள் புரட்சி என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும். மிகப்பெரிய மக்கள் புரட்சி என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஏன்னா வரலாறுல அவங்க பாதாளத்துல இருந்தாங்க, செயலற்று அடக்குமுறையில இருந்தாங்க. பட் பட் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா 5வது பிரெஞ்சு புரட்சியின் போது எழுத வந்தாங்க, அடக்கி வச்சுட்டாங்க. அதான் சொன்னார், நீ கண்ட மிருகம் முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல, மறுபடியும் வரப்போகுது. எப்படி வரப்போகுதுன்னா 8வதா வரப்போகுது. சோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்பாடா 7 தலை போச்சுப்பா அப்படின்னு சந்தோஷம் அடையக்கூடாது. 7 தலை போயிருச்சு, அதனால எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. 8வதா ஒண்ணு நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகம் கண்டிராத, இனிமேலும் காணக்கூடாத, காணாத ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போகுது. அந்த மக்கள் புரட்சி நடக்கும் போது எப்படி நடக்கும்னா பிரான்ஸ் மாதிரி நடக்கும். பிரெஞ்சு புரட்சியில என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் புரட்சி செய்யக்கூடிய ஜனங்களே என்ன பண்ணாங்கன்னா ஆட்சி ஃபார்ம் பண்ணாங்க. அது பயங்கரமான ஆட்சியா இருந்துச்சு. பயங்கரமான ஆட்சியா இருந்துச்சு. அது புரட்சி பண்ணக்கூடிய ஜனங்கள்லாம் ஒரு ஆட்சி ஃபார்ம் பண்ண எப்படி இருக்கும், அவங்க கூட கவர்மெண்ட் அலையன்ஸ் போட்டு ஒரு ஆட்சியை ஃபார்ம் பண்ண எப்படி இருக்கும். சோ அப்பேற்பட்ட ஒரு மெத்தட் வரப்போது. அந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். பட் இப்ப இந்த கிளாஸ்ல ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 8வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிருகம் மறுபடியும் எழுந்து வரும். அந்த மிருகம் மறுபடியும் எழுந்து வரப்போது. அப்படி எழுந்து வரக்கூடிய மிருகம், அப்படி எழுந்து வரக்கூடிய மிருகம் மிகப்பெரிய மக்கள் புரட்சி செய்யக்கூடிய ஜனங்கள் அடையாளப்பட்டது. இது ஏன் தெரியுங்களா? 8வது தலை அப்படின்னு அடையாளப்படுத்தல. ஏன்னா தலை எதையும் கூட மலையும் அடையாளப்படுத்துது. அந்த மலை மேல ஸ்திரீ ஏறி உட்கார்ந்து இருக்குது. 7 மலை மேல ஸ்திரீ ஏறி உட்கார்ந்து இருக்கு. ஏன் 7 தலை 7 மலை அப்படின்னு கொடுக்கப்படல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 8வதா வரக்கூடிய விஷயத்தின் மீது ஸ்திரீனால ஏறி உட்கார முடியாது, ஸ்திரீனால அடக்க முடியாது, அடங்கவும் அடங்காது. ஏன்னா இந்த 8வது வரக்கூடிய இந்த மிகப்பெரிய மிருகம் மக்கள் புரட்சி 8th ஃபேக்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபிலோனை அழிக்க போகுது. அதை குறிச்சுதான் இந்த அதிகாரத்துல ரொம்ப விவரமா பார்க்க போறோம். அந்த ஒரு புரட்சியை பத்தி தான் 7ஆம் வாதையில நம்ம பாக்குறோம். அப்படின்னா 7ஆம் வாதைக்குள்ளதான் 8வது என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வது ஆனவன் வரப்போறான். அப்படின்னா 8வது ஆனவன் வரும்பொழுது யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபையா இருந்தா நாம இருக்க மாட்டோம். திரள் கூட்டமாறு இல்லை என்பது அந்த 8வது ஆனவனை எனக்கு ரொம்ப பார்க்கணும் போல ஆசையா இருக்கு
யாருங்க அந்த 8வது ஆணவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதோ அவங்க திரள்கூட்டத்துக்கு போய்க்கலாம். நான் 8வது ஆணவனா பார்க்க ஆசை படாதவர்கள் சபையா போய்க்கலாம். அப்படின்னா 8வது ஆணவன் வரும்பொழுது மக்கள் புரட்சி வரும்போது சபை இருக்கு. ஏன்னா 8வது ஆணவன் வரப்போறதே மகா உபதேசம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது. அப்படின்னா பூமி அதிர்ச்சிக்கு அழகா ரெவல்யூஷனோட தொடர்புபடுத்தி பேசியிருக்காரு. A revolution that will involve all the civilized nations. Philippians 5:5-6-7. A great revolution which will overthrow everything that is not of the Lord's establishment and approval. அப்படின்னா வரக்கூடிய மிகப்பெரிய மக்கள் புரட்சியானது கர்த்தரால் எது எதெல்லாம் அங்கீகரிக்கப்படலையோ அது எல்லாவற்றையும் அழிச்சு போடும். சிவிலைஸ்டு நேஷன்ஸ், எல்லா நேஷன்லயும் வரக்கூடிய மிகப்பெரிய மக்கள் புரட்சியா எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி இருக்க போது அந்த மக்கள் புரட்சி புரோட்டோடைப் ட்ரைலர் தான் பிரெஞ்சு புரட்சின்னு ரொம்ப தெளிவா ரசல் பர்தர் அவருடைய எழுத்துக்கள் எழுதியிருக்கார். அப்படின்னா ஏற்கனவே வந்த மாதிரியே பிரம்மாண்ட அளவுல ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வரும். அந்த வரக்கூடிய மக்கள் புரட்சியோட எதை தொடர்பு படுத்திருக்காருன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷனை தொடர்பு படுத்தி பேசியிருக்காரு ரசூலுடைய ரைட்டிங்ல. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறி இருக்கா இல்லையா? அந்த தூதன் யோவானை பார்த்து சொல்றாரு, நீ கண்ட மிருகம் முன்னாடி இருந்துச்சு. எப்போ? பிரெஞ்சு புரட்சியின் போது. இப்ப இல்ல. ஆனா மறுபடியும் ஒரு மிகப்பெரிய புரட்சி வரப்போகுது. அந்த புரட்சி வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புரட்சி அழிய போகுது. அப்படின்னா இத ரசல் சொல்லி கொடுத்துருக்காரு. வேற யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வாழ்க்கையில? நீ கண்ட மிருகம் முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல, பின்னாடி வரப்போகுது. சான்ஸே கிடையாது. இதை விட ஒரு ஆணித்தரமான ப்ரூஃப் நமக்கு வேற எதுவுமே வேணாம். அவருதான் 7ஆம் தூதன். அப்ப யோசிச்சு பாருங்க, 7ஆம் தூதன்லாம் ரசல் பதரே இல்ல. அவரு பல பேரு அது இதுன்னு சொன்னோம்னா லாஸ் வேற யாருக்கும் கிடையாதுங்க. லாஸ் நமக்கு மட்டும்தான். அவருடைய எழுத்துக்களை நம்ம வாசிக்கலனா லாஸ் வேற யாருக்கும் கிடையாது, நமக்கு மட்டும்தான். அவருடைய எழுத்துக்களை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணலனா லாஸ் வேற யாருக்கும் கிடையாது, நமக்கு மட்டும்தான். ஏன்னா பைபிள் சொல்லிருச்சு 7ஆம் சபை கிட்ட இந்த தூதன் தான் வந்து பேசுவார்னு பைபிள் சொல்லிருச்சு. அப்படின்னா இந்த 7ஆம் சபை கிட்ட இந்த 7ஆம் சபை சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்னா அந்த தூதனுடைய விளக்கத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தூதன் எதை எடுத்து விளக்கியிருக்காரு பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்து விளக்கியிருக்கிறார். நானா பைபிள் எடுத்து படிக்கிறேன், நானா பைபிள் இருக்கிற எல்லாத்தையும் விளக்கிறேன் அப்படின்னு நாம போனோம்னா நாம என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா நேர்மையா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியத்தையும் நாமளா புரிஞ்சுக்கிட்டு வந்தவர்களாக இருந்திருக்கும். மனசாட்சி சொல்லுங்க, அடிப்படை சத்தியத்தை நாமளா புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம், நாமளா கத்துக்கிட்டோமா ஓவர் நைட்ல? அப்படியே பைபிள் எடுத்து பைபிள் இருக்கக்கூடிய எல்லா ரகசியத்தையும் நாமே தெரிஞ்சுக்கிட்டோமா? கிடையாது. பேசிக் சப்ஜெக்ட் கேட்டுதான் வந்திருக்கும், அல்லது படிச்சு வந்திருப்போம். பட் பேசிக் சப்ஜெக்ட் கேட்கறது படிக்கிறது எல்லாமே ரசல் பிரதருடைய எழுத்துக்கள் இல்லாமல். ரசல் பிரதரை தவிர்த்து இத்தனை விஷயங்கள வேற யாரும் எழுதவும் இல்லை. அப்படி எழுதுறது யாருதான் இருந்தாங்கன்னா எடுத்து வந்து புக்ஸ் காட்டணும். இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு எழுதின புக்ஸையும் யாரும் காட்டல. அப்படின்னா அன்புக்குள்ளே உண்மையாவே இந்த வசன பகுதியில படிக்கும் போது சிலுக்குது வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ கண்ட மிருகம் முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்ல, வரட்டும். அந்த மிருகம் என்பது மக்கள் புரட்சி. முன்னாடி இருந்தது என்பது பிரெஞ்சு புரட்சி. இப்பொழுது இல்லை என்பது இன்னும் அந்த மக்கள் புரட்சி இப்ப இல்ல. இனி ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வரப்போகுது அப்படின்ற ஒரு சத்தியத்தை இந்த தூதன் வந்து யோவானுக்கு சொல்வார்னு பைபிள் சொல்லுது. அதே மாதிரி ஒரு தூதன் வந்து நம்ம கிட்ட பேசியிருக்காரு. அந்த தூதன் ரசல் பிரதர் அந்த யோவான் வகுப்பார் நாமன்றது எவ்வளவு பெரிய பிளஸிங், எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இந்த வசனம் 100% நம்ம வாழ்க்கையில நிறைவேறுதுன்னா
அப்பேற்பட்ட வசனத்துக்கும் இப்பேற்பட்ட ஒரு தூதனும் தேவன் நமக்கு கொடுத்தது. இது நம்ம புரிஞ்சுக்கிறக்கூடிய பார்க்கக்கூடிய கண்களும் கேட்கக்கூடிய காதுகளும் எவ்வளவு பிளெஸிங். ஆனா தேவன் சொல்லியிருக்காரு, அந்த வரப்போற மிருகம், அந்த 8வது ஆனவன் என்ன பண்ண போறான்னா நாசமடைய போறான். அப்படின்னா மக்கள் புரட்சியை தேவன் அனுமதிக்கக்கூடிய நோக்கம் என்ன? அந்த லார்ட்ஸ் கிரேட் ஆர்மியை அனுமதிக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 76ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். அப்படின்னா ஐயோ அந்த 8வது ஆனவன் வந்து மிகப்பெரிய புரட்சியோட உலகமே அழிஞ்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. உலகம் அழிய போறது கிடையாது, எல்லாருமே சாக போறது கிடையாது. அப்படின்னா மிகப்பெரிய மக்கள் புரட்சி வரப்போது, அந்த புரட்சியில மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதுல அந்த கோபம், மனுஷனுடைய கோபம் இருந்தாலும் புரட்சி பண்ண போறான். அந்த கோபத்துக்குள்ள மாம்சம் மட்டும்தான் இருக்கும். ஆனா அது தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுமா? ஏன் தெரியுங்களா? ஏன்னா இந்த மக்கள் புரட்சி கடைசியா எங்க கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியரங்கமான ராஜ்யத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அந்த வெளியரங்கமான ராஜ்யத்துல கர்த்தரின் மகிமை எல்லாருமே பார்ப்பாங்க. மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீங்க அப்படின்னா மக்கள் புரட்சியை எது வரைக்கும் தான் தேவன் அனுமதிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மகிமையை விளங்க பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அனுமதிக்க மாட்டாரு. அதுதான் நம்ம பாக்குறோம். அந்த 11ஆம் வசனத்துல 8வது ஆனவன் அவன் வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமாய் இருக்கிறான். அப்படின்னா 8வது ஆனவன் நாசம் அடைஞ்சிருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறமா மக்கள் புரட்சி பண்றன்னு எழும்பவே மாட்டான். கடைசி மக்கள் புரட்சி அதோட என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வராது. அதனால்தான் நம்ம பாக்குறோம் இதுவரை சம்பவியாததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம். ஏன்? இது வரைக்கும் நடக்காத பூமி அதிர்ச்சி, இதுக்கப்புறம் நடந்துராத பூமி அதிர்ச்சி, நடக்கவே நடக்காத பூமி அதிர்ச்சி. ஏன்? ஏன்னா அதோட எல்லாம் என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா முடிவு போகும். அதோட இந்த கொந்தளிக்கக்கூடிய கடல், கொந்தளிக்கும் கடலோ துன்மார்க்கமான ஜனங்கள் அடையாளப்படுத்தும் இல்லையா, கொந்தளிக்காது. ஏன்னா துன்மார்க்கமான ஜனங்கள் அதுக்கப்புறம் இருக்க போறது கிடையாது. அப்படின்னா 11ஆம் வசனத்துல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இந்த மக்கள் புரட்சி ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மிருகம் என்பது புரட்சி செய்யக்கூடிய ஜனங்களை அடையாளப்படுத்துதுன்றத ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா மிருகம் போக்கு மார்க்கத்தை அடையாளப்படுத்தாது, வேசிதான் போக்கு மார்க்கத்தை அடையாளப்படுத்துது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். போன வாரமே வசனத்தை பார்த்துட்டோம். மிருகமும் 10 கொம்பும் சேர்ந்து வேசிய என்ன பண்ண போறாங்க? கொலை பண்ண போறாங்கன்னு. அப்படின்னா நாம அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இது இன்னைக்கு பார்க்க போறது இல்ல, அடுத்த வாரம் பார்க்க போறோம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும். இப்ப கொம்பு கிட்ட வராரு, தலையை பத்தி பேசிட்டார். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்படின்னா எதிர்காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் போது 10 ராஜாக்கள் மிருகத்து கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளப்போம். மிருகம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மிருகம் போப்பு மார்க்கம் இல்ல, புரட்சி செய்யக்கூடிய மக்கள். அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த வசனம் என்ன சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, போப்பு மார்க்கம் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துக்கு என்ன பண்ணுவாருன்னா வருவாரு, அவரு ஆளுகை பண்ண போறாரு. அது நடக்க போறது. ஆனா எது நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கொம்புகளும் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் ராஜாக்கள் போல என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகாரம் பெற்றுக் கொள்ள போறாங்க. அது பிரெஞ்சு புரட்சி சமயத்தில் நடந்த மாதிரி. இது எப்படி நடக்கும்? எந்த காலப்பகுதியில் நடக்கும்? இதனுடைய நிறைவேறல் எப்படி இருப்பாங்க? தேவ சித்தமா இருந்தா வரக்கூடிய வாரத்தில் நாம் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டு நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Recording stopped.